இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் கீரை குழம்பு தாங்க. கீரை க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேங்க ஒரு 4 டைமு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1/4 கிலோ பருப்பு எடுத்து தண்ணியில் கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. குக்கரில் சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்திக்கலாங்க. 3 அல்லது 4 தக்காளி சேர்த்திக்கலாங்க. அந்த சின்னதாக இருக்கிறனால 4 தக்காளி சேர்த்துருக்கேங்க. குக்கரில் இந்த கீரையை சேர்த்திக்கலாங்க. கீரையை சேர்த்தி தண்ணி ஊற்றிக்கலாங்க. கீரை வேகிற அளவுக்கு, பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டாட்டம் நான் சேர்த்திக்கிறேங்க. மூடி வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கீரை வெந்து வந்துருச்சு பாருங்கள். 3 விசில் விட்டாங்க. நல்லா பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியை தனியாக வடிச்சிட்டு நல்லா பருப்பு மத்தில் கடைஞ்சிடலாங்க. கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாங்க. நான் ஒரு 5 வரமிளகா சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து எண்ணெயிலே வணக்கிக்கலாங்க. கீரை வேகும் போதே மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் சேர்க்காம விட்டுட்டு இப்போ சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம இது கீரையில் சேர்த்திக்கலாங்க. கீரையில் சேர்த்து உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கீரையும் நல்லா கடைஞ்சாச்சு. சுவையான நம்மளுக்கு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறாங்க. சேர்த்து இந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.